நாமத்தில் கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆமென் இந்த லைவ்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் இயேசப்பா நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வருடத்தினுடைய இறுதி மாதத்தில் இறுதி நாட்கள் வந்திருக்கிறோம். ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. 1 ராஜாக்களின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை ஒருவர் சத்தமாக வாசிக்க கேட்போம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். 457வது பக்கம். 457வது பக்கம். அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர் பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டு அவன் 12ஆம் ஏரை ஓட்டிக் கொண்டிருந்தான். அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. இதுதான் இந்த 12வது மாசத்தினுடைய வாக்குத்தத்தம். இதுல என்ன வாக்குத்தத்தம் இருக்குன்னு கேக்குறீங்களா? பிரசங்கத்தை நீங்க முடிச்சீங்கன்னா பிரசங்கம் முடியும் போது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சோதரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, 12 ஏர் பூட்டுகிற எலிசா. கவனிக்கிறீங்களா? 12 ஏர் மாடுகளை ஓட்டுகிற எலிசா 12 ஏர் மாடுகளை ஓட்டிக் கொண்டிருந்த எலிசா 11 ஏர் மாடுகளை ஓட்டிக் கொண்டிருக்கும் பொழுது பெற்றுக்கொள்ளாத ஒரு நன்மை, பெற்றுக்கொள்ளாத ஒரு ஆசீர்வாதம் 12வது ஏர் மாடை ஓட்டிக் கொண்டிருக்கும் போது எலியா தன்னோட வந்து சால்வையை எலிசாவின் மேல் போட்டார். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வேதத்தை கர்த்தர் எனக்கு இப்படி பகிர்ந்து கொடுத்தார். என்ன அப்படின்னா, 11 ஏர் மாடுகள் ஓட்டும் போது உழவு பார்க்கும் பொழுது பெறாத ஒரு நன்மை 12வது ஏர் பூட்டி ஓட்டிக் கொண்டிருக்கும் போது அவனுடைய வாழ்வில் அவன் பெற்ற ஒரு ஆசீர்வாதம் எலியாவின் கையில் இருந்த சால்வை, எலியாவின் மேலிருந்த சால்வை, எலியா போற்றிக் கொண்டிருந்த சால்வை, எலியாவினுடைய ஆசீர்வாதத்தின் சால்வை, எலியாவுடைய மேன்மையான சால்வை, எலியாவுடைய அபிஷேக சால்வை, எலியாவுடைய ஆசீர்வாதத்தின் சால்வை அவன் மேல் வந்து விழுந்தது. ஒரு கரங்களை உயர்த்தி நல்ல கரங்களை தட்டி நல்ல ஒரு ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 12வது ஏர் பூட்டும் போது எல்லாரும் கவனிக்கிறீங்களா? எந்த ஏர் பூட்டும் போது? 12வது ஏர். இந்த 12வது மாசத்துல உங்க வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கிறீங்க. இப்பொழுது 12வது மாசத்துல ஓட்ட வந்திருக்கிறீங்க. இந்த 12வது மாசத்துல இந்த ஏர் ஓட்டும் போது உங்கள் மேல் ஒரு சால்வை வரப்போகிறது. 11 மாதத்தில் வராததை, 11 மாதத்தில் பெற்றிராததை, 11 மாதத்தில் அனுபவித்திராததை 12வது ஏர் 12வது மாதத்தில், இந்த 12வது மாதத்தில், இந்த 12வது நாள்ல நமக்கான ஒரு ஏர், நமக்கான ஒரு சால்வை வருகிறது. அது பரலோகத்திலிருந்து வருகிறது. அது எலியாவிடத்திலிருந்து வருகிறது. அபிஷேகப்பட்ட மனிதனிடத்திலிருந்து வருகிறது. அற்புதம் செய்த மனிதனிடத்திலிருந்து வருகிறது. தேவனே வந்து அந்த எலிசாவின் மேல் சால்வையை போட வைத்தார். அல்லேலூயா. 2024ஆம் ஆண்டு ஆரம்பித்த 11 மாதங்கள் நீ பற்றிராதவைகளை இந்த 12வது ஏர் பூட்டின எலிசாவுக்கு கண்டது போல இந்த 12வது மாதத்தில் நீ பெறப் போகிறாய். கையை தட்டி உன்மேல் ஒரு சால்வை வருகிறது. உன்மேல் ஒரு சால்வை வருகிறது. தேவன் கொடுக்கிற சால்வை. இந்த 12வது ஏர்ல ஒரு சால்வை வருது. இந்த 12வது மாசத்துல நமக்கான ஒரு சால்வை வருகிறது. நீ நினைத்திராத ஒரு சால்வை, நீ எதிர்பார்த்திராத சால்வை, நீ இதுவரை கண்டிராத சால்வை, இதுவரை போற்றிராத சால்வை, இதுவரை நீ பெற்றிராத சால்வை, இதுவரை நீ அனுபவித்திராத சால்வையை கர்த்தர் தரார். ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி எனக்கான அந்த சால்வையை தருவீராக. வாலிப தம்பி, தங்கச்சி, சின்ன பிள்ளை, ஓ சகோதர, உனக்கான சால்வை, ஓ தாய்மாரே, தகப்பன்மாரே, உனக்கான சால்வை வருகிறது. ஓ குடும்பத்துக்கான சால்வை. ஓ ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையை போற்றுகிற, ஓ துயரங்களை, கண்ணீரை, பாரங்களை போற்றுகிற, ஓ ஹல்லேலூயா மாற்றுகிற ஒரு சால்வை வருகிறது.
அல்லேலூயா. 12ஆம் ஏரை ஓட்டும் போது, எந்த ஏரை ஓட்டும் போது 12 ஏர் மாடுகளை பூட்டி அவன் உழுதவன், ஏரோட்டினவன் யாரு? யாரு? எலிஷா. 11 ஏர் மாடுகள் ஓட்டும் போது பெற்றிராததைகளை இந்த 12வது ஆமென் அல்லேலூயா இந்த ஏரை ஓட்டும் போது அவனுக்கு வரும் என்ற ஒரு கனவு கூட கண்டதில்லை, நடக்கும் என்று எதிர்பார்த்ததும் இல்லை. சிந்தித்திராததை கர்த்தர் அந்த எலிசாவுக்கு தந்தது போல இன்னைக்கு நமக்கு தர போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. இருக்கிற இடம் விட்டு நீ எழும்பணும். இதுவரைக்கும் நீ ஓட்டு கொண்டிருந்த வாழ்க்கை போதும். இனி என் பின்னே வா, இனி எனக்காக நீ வா. உனக்காக ஒரு புதிய எல்லை வச்சிருக்கிற, உனக்காக ஒரு புதிய 2025 வச்சிருக்கிற. இந்த வருஷத்துல இல்லாதவைகளை இந்த 12வது ஏர் ஓட்டி கொண்டிருந்த எலிசாவே, ஓ உனக்காக ஒரு சால்வை, உனக்காக ஒரு காலம், உனக்காக நேரம் வந்து விட்டது. ஓ அவன் எலியாவில் பின்னே சென்றான். அல்லேலூயா. 20 வசனம் சொல்லுது, அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி. யாருக்கு பின்னாடி ஓடுறான்? அதுக்கு பின்னாடி, எதுக்கு பின்னாடி ஓடிட்டு இருந்தான்? வாளுக்கு பின்னாடியே ஓடிட்டு இருந்தான். மாட்டுக்கு பின்னாடி வாளுதான் இருக்கும். ஆமென் அல்லேலூயா. அடங்காத மாடு, துள்ளுகிற மாடு, சேட்டை பண்ற மாடு, அடிக்கடி அடிச்சு விரட்டுகிற மாடு, அடிச்சடி குத்தி அதை அல்லேலூயா கிளப்புகிற மாடு. ஏர் மாடு, காளை மாடு அடங்கவே அடங்க. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. பசுமாடு பாவம், அது பாவமாத்தான் இருக்கும். அது தேவையானது அப்பப்ப கொடுக்கும். இந்த ஏர் மாடு அப்படி இல்லை, அடங்காது. காளை மாடு என்ன செய்யாது? அடங்காது. உங்க வாழ்க்கையில சில விஷயங்கள் அடங்காம அடக்கி 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 உங்க வாழ்க்கை ஓட்டி இருப்பீங்க. இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையை அடக்கி 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 சரிபடுத்தி சரிபடுத்தி ஓட்டி இருப்பீங்க. ஆண்டவர் சொல்றார், இதுவரைக்கும் நீயா ஓட்டுனது போதும், நீ செயல்பட்ட காலங்கள் போதும், இனி நான் உன்னை செயல்படுகிற காலம் வந்து விட்டது. நீ எலும்பு, அந்த மாடை விடு, உன் பிரயாசத்தை விடு, உன் சூழ்நிலை விடு. நான் 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 உனக்காக ஒரு காலத்தை வச்சிருக்கிறேன். எலும்பு, ஓடிவா ஓடிவா ஓடிவா. விடு, மாடை விடு, உன் சூழ்நிலை விடு, உன் பிரயாசத்தை விடு, உன் கஷ்டத்தை விடு, உன் நல்ல சூழ்நிலையை விடு. நமக்கான ஒரு காலம் வந்து விட்டது. நமக்கான ஒரு காலம் வந்து விட்டது. ஓட்டி 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 பிரயாசப்பட்டு பிரயாசப்பட்டு பெற்றிராதவைகளை இந்த 12வது ஏர் ஓட்டும் போது கண்ணீரோடு தான் ஏர் ஓட்டி இருப்பான், வேதனையோடு தான் ஏர் ஓட்டி இருப்பான். இனியாவது நன்மை, இனியாவது ஒரு நன்மை வருமா நினைச்சு நினைச்சு ஓட்டி இருப்பான். இல்லாதது இல்லாதது இருக்கிறதாய் மாற்றக்கூடியவர், ஆகாததை ஆகிறதாய் மாற்றக்கூடிய எங்கள் ஆண்டவர். அல்லேலூயா. ஒராமே 12வது ஏரை ஓட்டும் பொழுது அவன் மேல் ஒரு சால்வை. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த சால்வையை பார்த்த உடனே, நல்லா கவனிங்க, பிரசங்கத்தை நல்லா கவனிக்கணும். இந்த சால்வைய ஸ்தோத்திரம் இத பார்த்த உடனே எலிசா என்ன பண்ணா தெரியுமா? இந்த மாட்டை எல்லாம் வீட்டு தொழுவத்துல கட்டி வச்சுட்டு எலியாவுக்கு பின்னாடி போகல. எலியாவுக்கு பின்னாடி போகல. அந்த 2 வசனத்தை வாசருங்க, 20, 21 வாசருங்க. அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி 21. அப்பொழுது அவன் இவனை விட்டு போய் ஓர் ஏர் மாடுகளை பிடித்து அடித்து ஏரின் மரமுட்டுகளால் அவைகளில் இறைச்சி சமைத்து ஜனங்களுக்கு கொடுத்தான். அவர்கள் சாப்பிட்ட பிற்பாடு அவன் எழுந்து எலியாவுக்கு பின் சென்று ஊழியம் செய்தான். போதும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, இங்க 4 விஷயத்தை சொல்றான். 1 விட்டான். சொல்லுங்க, விட வேண்டியதை விட்டான். ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் விடுறோம், தேவனுக்காக சபைக்காக விடுறோம். விட்டு போட்டு சில காலத்துக்கு அப்புறம் மீண்டும் போய் பிடிச்சுக்கிறோம். பாஸ்டர், இனி எனக்கு வேலை வேண்டாம் பாஸ்டர், இனி எனக்கு இந்த காரியம் வேண்டாம் பாஸ்டர், இனி இந்த காரியத்தை விட்டு நான் விலகிறேன் பாஸ்டர். முற்றிலும் இனி சபை ஆண்டவர் தான் வர்றான். 2 மாசம் வரும், ஜம்க்கு 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 ஜம்க்குன்னு வரும். 2 மாசம் நல்ல அவன் எல்லா காரியத்துல வரும். 3ஆம் மாசத்துல எங்கிருந்து பேய் வரும் தெரியல, மீண்டும் போய் அதை மாட்டை பிடிச்சுக்கும். கட்டி வச்ச மாட்டை மீண்டும் அவுத்து
மறுபடி ஓட்டும். ஏய் போ போ, ஏய் போ போ போ, நான் இனி உன் பின்னாடி தான் வரேன், போ போ போ. ஏசுனார் பின்னாடி 2 மாசம் போனேன், ஒண்ணு நடக்கல. 3ஆம் மாசத்துல உன் பின்னாடி விட்டேன், நீ தான் எனக்கு எல்லாம், ஓடு போ 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 போ. நான் 7 மணில இருந்து 12 மணி வரைக்கும் உனக்கு உழைப்பேன், ஏய் போ 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 போ. அல்லேலூயா, அல்லேலூயா. எலிசா விட்டான்னா அதை நிரந்தரமா விட்டான். அன்னைக்கு பேதுரு விட்டாரு, படகையும் மீனையும் வலை எல்லாம் விட்டாரு. மத்திய 4ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். அல்லேலூயா. பேதுரு எல்லாவற்றையும் விட்டார். கடைசியில் என்ன பண்ணாரு? என்ன பண்ணாரு? எந்த படகை விட்டாரோ, எந்த வலையை விட்டாரோ, அதே வலை எடுத்துட்டு, அதே படகை எடுத்துட்டு இவர் பின்னாடி என்ன செஞ்சாரு? படகுக்கு பின்னாடி, வலைக்கு பின்னாடி போனார். ஏதாவது கிடைச்சதா? ஒண்ணும் கிடைக்கல. அல்லேலூயா. விடும்போது ஏகப்பட்ட மீன்கள் இருந்தது, ஆனால் மீண்டும் பிடிக்கும் போது ஒரு மீன் கூட அவருக்கு கிடைக்கல. விட்டோம்னா விட்டுறானோ. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. வெத்தலை வாக்கு விடணும்னா விட்டுறானோ. செத்துருவ மீண்டு தொட்டைனா. பீடி சிகரெட்டை விடணும்னா விட்டுறானோ. குடிய விடணும்னா விட்டுறானோ. மீண்டும் மீண்டும் தொட்ட செத்துருவ. செத்த லாபம் தானே பாஸ்டர்? யாருக்கு லாபம்? பிசாசுக்கான லாபம். அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் கொடுத்த சரீரம், தேவன் கொடுத்த வாழ்க்கை சொத்துரும். ஆமென் சொல்லுங்க. காதலை விடுனா விடணும், பாவத்தை விடுனா என்ன செய்யணும்? விடணும். தேவனுக்கு பிரியம் இல்லாத விடணும், விடணும். அது விட்டது மட்டுமில்ல, என்ன பண்ணார்னா அடித்தார். கவனிங்க, 21 வசனம் சொல்லுது, அந்த ஏர்மாட்டை பிடித்து, அது தமிழ்ல அடித்தான் இருக்குது, அடிக்கல, கொன்னுட்டாரு. ஆமென். இது உசுரோடு இருந்தாதானே மீண்டும் இந்த ஏர்மாட்டுக்கு பின்னாடி போக வேண்டி வரும். அல்லேலூயா. இதை வெட்டிட்டா, கொன்னுட்டா, மீண்டும் அது மேல போகிறதுக்கான எண்ணம் என்ன செய்யாது? வராது. அல்லேலூயா சொல்லுங்க. நீ விட்டா பத்தாது, அதை கொல்லணும், அதை அடிச்சிடணும். ஒரு அடி அடிச்சு அதை கொன்றணும். பாவத்தை கொன்றணும். விட வேண்டிய விஷயத்தை விட்டது மட்டுமில்ல, அது கொன்றணும், புதைச்சிடணும், அழிச்சிடணும், எரிச்சிடணும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி எத்தனை காதல கல்யாணம் பண்ணி, எத்தனை பேத்தை லவ் பண்ணியோ, எத்தனை பேத்தை நீ அல்லேலூயா நேசிச்சியோ, கண்ணை வச்சியோ, ஆமென் அல்லேலூயா, ஆமா நம்ம பாஷையில சைட் அடிச்சியோ, அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி போய் தொலையுது. கல்யாணத்துக்கு அப்புறம் ஒன்றே தேவன், ஒருவரே கோலங்கர மாதிரி. அல்லேலூயா. ஒரே மனைவி, ஒரே புருஷன். அல்லேலூயா. ஒரே ஆண்டவர், ஒரே சபை. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த சபைக்கு வந்ததுக்கு முன்னாடி எத்தனை சபை ஏறி இறங்கினா எனக்கு தெரியல. இந்த சபைக்கு வந்துட்டா இந்த ஒரே சபை தான். அல்லேலூயா. அதுதான் நம்மளை வாழ வைக்கும், அதுதான் நமக்கான ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இந்த சபையினுடைய சால்வையை நமக்கு தேவன் தந்திருக்கிறார். இந்த சால்வதான் உன்னை சரியான பாதையில், ஆசீர்வாத பாதையில நடத்தும். அப்போ விட்டான், 2வது அடித்து, அதாவது அழித்தான். 3வது கொடுத்தான். வாசிக்கும். என்ன பண்ணா? ஜனங்களுக்கு கொடுத்தான். பாருங்க, அவன் ஏர் ஓட்டிட்டு இருந்த அந்த ஏறு சொல்லுவாங்க, அந்த கம்பு, அந்த மரம் எல்லாம் இருக்கு பாருங்க, ஏர் ஓட்ட அந்த மரம் இருக்கு பாருங்க, மரத்திலும் வெட்டி அதை சமையல பிரியாணிய போட்டான். இந்த மரம் இருந்தாதானே பிரச்சனை. என்னது? இந்த மரம் இருந்தாதானே பிரச்சனை. இந்த மரத்தை என்ன செய்வோம்? வெட்டி அழிச்சிருவோம். ஆமா. அல்லேலூயா. இந்த ஏறு வீட்டுல பார்க்கும் போதெல்ல கண்ணு முன்னாடி அது கட்டி மேல வச்சிருப்பாங்க. அல்லேலூயா. ஒரு செட்ல வச்சிருப்பாங்க, ஒரு குடிசைக்குள்ள வச்சிருப்பாங்க. அந்த ஏரை பார்க்கும் போதெல்லாம் யோசனை வரும், ஐயோ இப்படி ஏர் ஓட்டிட்டு இருந்தோமே, இன்னைக்கு ஏர் ஓட்ட முடியலையே. எதுக்கு இதை பார்த்து பார்த்து வேதனைப்படணும்? அல்லேலூயா. ஆமென்னு சொல்லுங்க. சில பேரு அல்லேலூயா பழைய காதலையே நினைச்சு ஃபீல் பண்ணுவாங்க, பழைய மாமனையே நினைச்சு ஃபீல் பண்ணுவாங்க. இப்ப இருக்கிற மாமனை பாக்குறது இல்ல. பழைய மாமனை போட்டாவை பார்த்து பார்த்து, ஐயோ மாமன் நல்ல மாமனை மிஸ் பண்ணிட்டேனே, அந்த போட்டாவை எரிச்சிருங்கிற. இந்த மாமன் போட்டா இருக்கிறதா உனக்கு பிரச்சனை, அந்த மாமனை எரிச்சிரு. மாமனை இல்ல, போட்டாவை எரிச்சிருங்கிற. ஹலோ, ஆமென்னு சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அழிச்சிரு. உனக்கான சால்வை, உனக்கான மேலான அந்தஸ்து இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென்னு சொல்லுங்க. ரோட்ல யாராவது குறைக்க போயிடக்கூடாது. சொந்தக்காரன், உறவுக்காரன், மாமன் பையன், அத்தை பையன், அத்தை பொண்ணு, மாமா பொண்ணு,
அல்லேலூயா. இப்ப நமக்கு 2-3 குட்டி வந்தாச்சு, அந்த குட்டிக்கு குட்டி வந்தாச்சு. ஆனாலும் இப்போ என்ன செய்ய முடியல, அந்த பழைய ஏர் மாட்ட விட முடியல, அந்த பழைய ஏற விட முடியல. பார்க்கும் போதெல்லாம் கண்ணு அப்படியே ஒரு மாதிரி பண்ணுது. பகல் பார்த்து கேளுங்க, கண்ணு ஒரு மாதிரி பண்ணுதா கேளுங்க. இன்னைக்கு அதை அழிச்சிட, இன்னைக்கு அதை அழிச்சிட. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, அவங்கிட்ட வாழ்ந்தா கூட நல்லா வாழ்ந்திருப்பேன், நாசமா போன இவங்கிட்ட வாழ்ற வாழ்க்கை. 2ஐயும் பெற்று, அந்த 2ம் அது 4ம் பெற்று 8ம் பெற்றும் இன்னைக்கு என்ன வேதனை? அவனையாவது இவளையாவது, இவளை கட்டினதுனால தப்பிச்ச, அவளை கட்டி இருந்தா 7 சவுக்குல மிதிச்சிருப்ப. இவனை கட்டினதுனால தப்பிச்ச, அவனை கட்டி இருந்த சங்கிலிய 3ஆம் மாசத்துல மிதிச்சு சங்கூதி இருப்பான் 4ஆவது மாசத்துல. அல்லேலூயா. இதை விட அதை பெற்று, அதை விட இதை பெற்று அப்படின்னு பெற்று பண்ணக்கூடாது. எலி என்ன பண்ணாரு? அதை அழித்தார். கண்ணு முன்னாடி இருக்க கூடாது, அதையே அழிச்சு அதையே தீயில போட்டு அந்த தீய வச்சே பிரியாணி உண்டாக்கிட்டார். அந்த ஏர் மாட்டை வச்சே சமையல் பண்ணிட்டார். ஏர் மாட்டை நல்ல சமையல் பண்ணி சாப்பிடுங்க. எலிசாவே சமையல் பண்ணி சாப்பிட்டு இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. நல்ல அவன் காளை மாடு பயங்கரமா இருந்திருக்கும் போல இருக்கு, கொழுப்பில்லாத கறியா இருக்கும். ஆமா, அல்லேலூயா, ஒரு ஆமென் சொல்லுங்க. நல்ல கொழு 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 கொழுன்னு வளர்ந்த நல்ல ஏர் மாடு, நல்ல விருந்து அடிச்சு கிளப்பிட்டு தாய் தகப்பனுக்கெல்லாம் அன்பை பரிமாறிட்டு எலியாவின் பின்னாடி போனவர் தான். அதுக்கப்புறம் இந்த ஏறு மாட்டுக்கு பின்னாடி வரல, எந்த ஏருக்கு பின்னாடி போல, எந்த அப்படின்னு ஏற ஒரு நாள் ஓட்டல. ஹலோ, ஆமே, அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 3வது என்ன பண்ணார்? கொடுத்தார். அடிச்சது மட்டுமல்ல, எல்லாருக்கும் விருந்தே பண்ணிட்டார். கொடு, தேவனுக்காக கொடுத்தார். தேவனுக்காக அத்தனையும் கொடுத்தார். தேவனுக்கு பிரியம் இல்லாத அடிச்சு தேவ பலிபீடத்துல கொடுத்துரு. அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. 4வது சென்றான். யாருக்கு பின்னாடி? எலியாவின் பின்னாக. இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். ஆமென். 12ஆம் ஏர், அதான் நமக்கு சால்வை தருகிற ஒரு ஏர் சொத்து. இந்த 12வது மாதம் தான் நமக்கு சால்வை தரப்போகுது. விட வேண்டியதை விடணும், அழிக்க வேண்டியதை அழிக்கணும், கொடுக்க வேண்டியதை தேவனுக்காய் கொடுக்கணும், போக வேண்டிய பின்பதாக இயேசுவின் பின்னாக போகணும். 3 விதமான சால்வையை குறித்து பேசப்போம். இந்த 12வது மாதத்திலே 12வது ஏர் பூட்டும் பொழுது நமக்கு தேவன் தருகிற 3 விதமான சால்வை. அன்னைக்கு எலிசாவுக்கு வந்த ஒரு சால்வை, இன்னைக்கு நமக்கு தேவன் தருகிற 3 வித சால்வை. சோத்திரம், அல்லேலூயா. 1 எலியாவின் சால்வை. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, எலியாவின் சால்வை. 2வது யோனத்தானின் சால்வை. சொல்லுங்க இந்த வார்த்தைய. 2வது யார் சால்வை? யோனத்தானின் சால்வை. 3வது அரண்மனையின் சால்வை. சொல்லுங்க, எலியாவின் சால்வை, யோனத்தானின் சால்வை, அரண்மனையின் சால்வை. இந்த 3 சால்வை எதற்கு ஒப்புமை ஆண்டவர் பேசுறார், என்ன ஆசீர்வாதம் நமக்கு வரப்போகுது என்று தேவன் நம்மோடு பேசுவாராக. வாசிக்கலாம் 2 ராஜாக்களின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை ஒருவர் வேகமாக வாசிக்கலாம். எலியாவின் மேல் இருந்த கீழே விழுந்த, எலியாவின் மேல் இருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்த உடனே அது இரு பக்கமாக பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். போதும், அல்லேலூயா சொல்லுங்க. எலிசாவை அடுத்த நிலைக்கு நேராக நடத்தின ஒரு சால்வை, எலியாவின் ஒரு சால்வை.
இருந்த இடத்திலேயே ஏரோட்டிக் கொண்டிருந்த, இருந்த இடத்திலேயே வாழ்ந்து கொண்டிருந்த, இருந்த இடத்திலேயே பிரயாசப்பட்டு கொண்டிருந்த எலிசாவை அக்கறைப்படுத்தின, அடுத்த நிலைக்கு நேராக, அடுத்த ஊழியத்துக்கு நேராக, அடுத்த ஒரு ஆசீர்வாதத்துக்கு நேராக, எதிர்காலத்துக்கு நேராக தேவன் இந்த சால்வையின் மூலமாக நடத்தினார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மேலிருந்து விழுந்த ஒரு சால். எலியாவின் சால்வை எதற்கு ஒப்புமையா சொல்லப்படுகிறது? பரலோகத்திலிருந்து வந்த ஒரு சால்வை. கவனிக்கிறீங்களா? இது பரலோகத்திலிருந்து வருகிற ஒரு சால்வை. இது ஒரு அபிஷேக ஒரு சால்வை, தேவனுடைய ஆசீர்வாதத்தின் சால்வை. எல்லாமே பரலோகம், பரலோகம், பரலோகம். உனக்கு எப்பொழுதுமே தேவனுடைய ஆசீர்வாதம் பரலோகத்திலிருந்து வர வேண்டும். இந்த எலியாவின் சால்வை எலிசாவில் நம்ம போட்டதற்கு காரணம், நீ எல்லாமே தேவனை நோக்கி பார்க்கணும், எல்லாமே இயேசுவை நோக்கி பார்க்கணும். உனக்கு எல்லாமே பரலோகம் தான், எல்லாமே தேவனுடைய சமூகம் தான். அந்த தேவ சமூகத்திலிருந்து தான் எல்லாம் நமக்கு வர வேண்டும் என்பதை காட்டும்படித்தான் கர்த்தர் எலியாவுக்கு பின்னாடி போக வைத்து, எலியா மேலே எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது மேலிருந்து எலியாவின் சால்வையை எலிசாவின் மேல் போட்டார். காரணம் என்ன தெரியுமா? உனக்கு எல்லாமே இயேசுதாயா, எல்லாமே உனக்கு பரலோகம் தான், எல்லாமே தேவனுடைய அபிஷேகம் தான். மேல அபிஷேகத்திலிருந்து, பிரசனத்திலிருந்து, சிங்காசனத்திலிருந்து தான் எல்லாம் வரணும். உலகத்திலிருந்து சைடுல வர்றது, பின்னாடி வர்றது, கீழிருந்து வர்றது, அதெல்லாம் உன்னை ஆபத்துல கொண்டு போய் விடும். மேலிருந்து வருகிற ஆசீர்வாதம் தான் நமக்கு உண்மையான ஆசீர்வாதம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏமாத்தி பிழைக்கிறது, அல்லேலூயா. அத அவனை ஏமாத்தி, இவனை ஏமாத்தி, ஓனரை ஏமாத்தி, அவன் எஜமான ஏமாத்தி, அவன் மேனேஜர் ஏமாத்தி, எம்டி ஏமாத்தி, அவரை ஏமாத்தி, இவரை ஏமாத்தி அப்படின்னு பொழைச்சல்லான்னு பொழைச்ச கம்பெனிக்குள்ளே டெட் பாடி ஆயிருவேன். அல்லேலூயா. ஏமாற்றி பொழைக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஈஸியா சம்பாதிக்கணும் யாரும் விரும்பாதீங்க. வியாதி வந்து வேலைக்கு போக முடியாம கட்டில் கடி ஆயிருவீங்க. இதெல்லாம் நான் சொல்றது உண்மையா சொல்றேன், பாரத்தோடு சொல்றேன். உண்மையா, படிப்படியா, மேல மேல தேவனை நோக்கி பாருங்க. 121 சங்கீதமா 121 122 121 1 2 வசனங்களை வேகமா வாசிங்க. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் யாரை நோக்கி பார்ப்பேன்? இந்த வசனத்தை பாருங்க. யாரை நோக்கி பார்ப்பேன்? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம், பரலோகத்தை நோக்கி பார்ப்பேன். அங்கிருந்து தான் எனக்கு ஒத்தாசை வரும். ஜெபத்தை நோக்கி பார், வசனத்தை நோக்கி பார், பரலோகத்தை நோக்கி பார், தேவ பிரசன்னத்தை நோக்கி பார். அங்கிருந்து தேவன் நமக்காக வானம் திறந்து மன்னாவினால் புறாவினால் இறங்கி வருவா. அல்லேலூயா சொல்லுங்க. மத்தேயு 3:16 வசனத்தை வாசிக்கும் பொழுது, இயேசு யோர்தானிலே கரை ஏறின உடனே வானம் அவருக்காக திறக்கப்பட்டது. அவர் புறாவை போல் இறங்கி வந்தாரா. தேவ பிரசன்னமா இறங்கி வந்து நமக்கு தேவையானதை கொடுப்பா. தேவனை நோக்கி பார்க்கிற சந்ததியா நம்ம வந்துட்டோம் அப்படின்னா எல்லாம் பரலோகத்திலிருந்து நமக்கு ஃப்ரெஷ்ஷா வரும். பரலோகத்திலிருந்து எல்லாம் நமக்கு புதுசா வரும். பரலோகத்திலிருந்து எல்லாம் நமக்கு மகிமையானது தேவன் நமக்கு கொடுப்பா. புறாவை போல ஏதோ ஒரு மனிதன் மூலமாக, ஏதோ ஒரு ஆளுகை மூலமாக, ஏதோ ஒன்றின் மூலமாக தேவன் நமக்கு பரலோகத்திலிருந்து நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அல்லேலூயா. உபாகம் 28 அதனுடைய 12 வாசிக்கும் பொழுது, அல்லேலூயா, வாசிங்க வேகமா. உபாகம் 28 அதனுடைய 12 வாசிக்கும் பொழுது வேத அழகா சொல்லுகிறது, ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்ய, ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன். கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் கையிட்டு செய்கிற எல்லா வேலையும் நான் ஆசீர்வதிப்பேன். கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாக, கர்த்தர் தமது பொக்கிஷசாலையாக வானத்தை திறப்பார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். வானத்தை திறப்பார். பொக்கிஷம் நமக்கு மேலிருந்து வரணும். அல்லேலூயா. பொக்கிஷம் எங்க இருந்து வரணும்? மேலிருந்து, வானத்திலிருந்து வரணும். அப்பதான் நீ கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்காதிருப்பாய். மேலிருந்து ஆசீர்வாதத்தை வாங்கி பாருங்க, கடனே இருக்காது. மேலிருந்து தேவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு பாருங்க, யாரும் உங்ககிட்ட வந்து கடன் வாங்குற நிலைக்கு உங்க வாழ்க்கையில தள்ளப்பட மாட்டீங்க.
அல்லேலூயா. ஏற்ற காலத்தில் மழை பெய்யும். மழை எங்கிருந்து வரும்? கீழிருந்து வருமா? மேல எங்கிருந்து வரும்? வானத்திலிருந்து தான் மழை வரும். அதற்கான உண்டாக்கின சக்தியை கர்த்தர் வானத்துல தான் வச்சிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. பனியை கர்த்தர் வானத்துல தான் வச்சிருக்கிறார். மழையை கர்த்தர் வானத்துல தான் வச்சிருக்கிறார். அங்கிருந்து தான் ஆசீர்வாதம் வரணும். அங்கிருந்து நமக்கு நன்மை வர வேண்டும். அல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் எலியாவுக்கு பின்னாடி போ, உனக்கான சால்வை மேலிருந்து தான் வரும். நீ எலியா எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ பார்த்துட்டே இரு. எலியா எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது நீ பார்த்து கொண்டே இரு. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அதற்கு அவன் அரிதான 9 வசனத்தை வாசிங்க. அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன? நான் உனக்கு செய்ய வேண்டியதை நீ கேளப்பா. என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம், உம்மிடத்தில் இருக்கிற ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் கிடைக்க வேண்டும். எனக்கு ரெட்டிப்பாய் கட வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நீ என்ன வேணும் கேளு, நான் மேல போக போறேன், நீ என்னை பார்த்துட்டே இரு. அதான் எலிசாங்க மேல வாசிக்கிறோம் 13ல. பின்பு அவன் எலியாவின் மேல் இருந்த சால்வை எடுத்து திரும்பி போய் யோர்தான் கரை நின்றான். எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து, மேலிருந்து வருகிற ஆசீர்வாதத்தை பிடிக்க பாருங்க. பக்கத்து வீட்டுக்காரன், எதிர்த்து வீட்டுக்காரன், சொந்தக்காரன், அவன் பிடிக்கிறத நீ பிடிக்க பார்க்காத. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப எலிக்கு ஒரு ஆகாரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எலி ஓடி போய் சாப்பிடறதுக்கு எடுக்க பாக்குது. பின்னாடி என்ன பண்ணும் தெரியுமா? பூனை என்ன பண்ணும் தெரியுமா? பூனை என்ன பண்ணும்? அதை சாப்பிட அந்த இறைக்கு மேல ஆசை இருக்காது. எதுக்கு மேல ஆசை இருக்கு தெரியுமா? எலிக்கு மட்டும் ஆகாரம் கிடைக்குது. அப்ப நம்ம எலி என்ன செஞ்சிருவோம்? சாப்பிட்டுருவோம். நீங்க நிறைய அப்படிதான் ஓடிட்டு இருக்கு. அல்லேலூயா. ஆமென். எவனாவது சம்பாதிச்சா, எவனா அதிகமா வருமானம் வாங்கிட்டா, எவனா அதிகமா நல்லா வாழ்ந்துட்டானா, அல்லேலூயா, அதன் மேல நாட்டம் இல்ல. எது மேல நாட்டம்? அந்த கொண்டை மேல, அந்த மண்டை மேல, அவன் மேல. நம்ம அவனையே சாப்பிட்டுருவோம், அவனையே முழுங்கிருவோம். அல்லேலூயா. ஆமென். எலியாவின் மேல அல்ல நாட்டம். எலிசாவுக்கு சால்வின் மேல, பரலோகத்திலிருந்து வருகிற அந்த சால்வின் மேலதான் நாட்டம். எலியாவை தேவன் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். எலியா எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அவருடைய விருப்பத்தின்படி ஏசப்பா அவர் எடுத்துக்கொள்ளுகிறார். எனக்கு எலியாவல்ல, எனக்கு யாரும் எலியாவின் மேல் இருக்கிற பரலோகத்திலிருந்து வருகிற சால்வை, எலியாவின் மேல சால்வை, எலியாவின் மேல் இருக்கிற அபிஷேகம் எனக்கு வேணும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. இப்போ நிறைய பேர் லவ் பண்றாங்க பாருங்க. அவன் மேல் இருக்கிற அன்புக்காக லவ் பண்றாங்களா? அந்த லவ்ங்கிறது அவன் மேல இருக்கிற அன்பா, இல்ல அவன் மேல அன்பா? என்ன எல்லாம் இப்படி திருன்னு பாக்குறீங்க? பிள்ளைகளாம் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க. இன்னைக்கு காதல கத்திரிக்காக வெட்டப்பட்டு துண்டாயி அழுகி போறதுக்கு காரணம் என்ன பிரச்சனை தெரியுமா? அவனுக்குள்ள இருக்கிற அன்பு அல்ல, அவன். அதனாலதான் நாசமா போகுது லவ். அல்லேலூயா சொல்லுங்க. நமக்கு இயேசு முக்கியமா, இயேசுக்குள்ள இருக்கிற அன்பு முக்கியமா? அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. அவருடைய அன்பு, அவர் நமக்கால் செய்த காரியங்கள், அது எனக்கு வேணும். உம்மை போல் என்னை மாற்றும் ஐயா, உமக்காகவே நான் என்ன செய்யறேன்? தந்தீரையா. அல்லேலூயா. அவருக்காக, அவருக்குள்ள இருக்கிற அன்பு நான் பெறணும். அவருக்குள் இருக்கிற அந்த குணம் எனக்குள் வரணும். அதுதான் எலியாவை தேடி ஓடினார். அல்லேலூயா. இந்த பாஸ்ட் வேண்டாம், இந்த பாஸ்டுக்குள் இருக்கிறது எனக்கு வேணும். அதான் உங்க நோக்கம் எல்லாம் அப்படித்தான் இருக்கும். நம்ம நோக்கம் எல்லாம் அப்படித்தான் இருக்கணும். இந்த பாஸ்ட் முக்கியம் இல்லை. இது மண்ணோட மண்ணு, புழுதிங்கிற சரீரம். இந்த சரீரம் அல்ல, இவருக்குள் இருக்கிற அன்பு, இவருக்குள் இருக்கிற அபிஷேகம், இவருக்குள் இருக்கிற அந்த வல்லமை, இவருக்குள் இருக்கிற அந்த வரம், இவருக்குள் இருக்கிற சத்தியம் எனக்கு வேணும். சால்வின்னா சாதாரண விஷயம் இல்ல. ஒரு துண்டு ஏத்து மேல போட்டுட்டு, ஐயோ எலிசாவின் சால்வை வச்சிருக்கிறேன் அப்படின்னா இது நாட்டமான சால்வை. புரியுதா?
தொடச்சு நாரி போச்சு. இந்த சால்வை எதுக்கு? அபிஷேகம் என்கிற சால்வை, அனாட்சி என்ற சால்வை, கர்த்தருடைய வல்லமை என்கிற சால்வை எனக்கு வேணும். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. அப்படிப்பட்ட அல்லேலூயா தேடுதல் நம்முடைய வாழ்க்கையில் வந்துட்டா சால்வை வந்துடும். அப்படிப்பட்ட தேடி நம்ம தேவனை தேடி போனோம்னா நமக்கு வேண்டியது பரலோகத்திலிருந்து வரும். சபைக்கு எதுக்கு வரோம்? சபை எனக்கு வேண்டாம், இந்த கட்டிடம் எனக்கு வேண்டாம், இந்த சேர்ல எனக்கு முக்கியம் இல்ல, இங்க இருக்கிற இடம் எனக்கு முக்கியம் இல்ல, இங்க இருக்கிற தேவன் தான் எனக்கு முக்கியம், இங்க இருக்கிற சத்தியம் தான் எனக்கு முக்கியம், இங்க இருக்கிற அபிஷேகம் தான் எனக்கு முக்கியம், இங்க இருக்கிற வல்லமை தான் எனக்கு முக்கியம், இங்க இருக்கிற அற்புதம் தான் எனக்கு முக்கியம். அல்லேலூயா. அடுத்த வருஷம் இந்த சபை இடிச்சிருவோம், தரிசனம் தான் இடிச்சிருவோம். நீங்க அழகழகா என்ன டெக்கரேட் பண்ணாலும் என்ன பண்ணாலும் இந்த சபை ஒரு நாள் இடிக்கப்படும், வேற ஒண்ணு கட்டப்படும், அதுவும் இடிக்கப்படும், வேற ஒண்ணு கட்டப்படும், அதுவும் இடிக்கப்படும், வேறோட மேலொன்று கட்டப்படும். அல்லேலூயா சொல்லுங்க. நான் இன்னைக்கு கத்தி பிரசங்கம் பண்றேன், நான் இன்னைக்கு உங்களுக்கு பிரசங்கியாரா இருக்கிறேன், நாளைக்கு இந்த பிரசங்கியார் வேற எங்க அமெரிக்கா போயிடுவார், வேற ஒரு பிரசங்கியார் வருவார். இல்ல ஒரு மாதிரி ஆயிட்டீங்க அதுக்குள்ள. அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு வாரம் நான் பிரசங்கம் பண்றேன், ஒரு நாள் நீங்க என்னைய தேடியும் காணாதிருப்பீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சீக்கிரத்தை பாஸ்டர் எழும்பி பிரசங்கம் பண்ணுவாங்க. ஆமென் சொல்லுங்க. திடீர்னு வேற ஒருத்தர் வந்து நிப்பா. அல்லேலூயா சொல்லுங்க. வெள்ளை தாடியா ஒருத்தர் வருவார். இன்னைக்கு கருப்பு தாடியா இருக்கிறா, நாளைக்கு வெள்ளை தாடியா இருப்பா, நாளைக்கு வேற மாதிரி கருப்பு சட்டை போட்டு ஒருத்தர் நிப்பா. அது முக்கியம் இல்ல, எனக்கு வர வேண்டியது எலியாவின் மேல் இருக்கிற சாலின் அபிஷேகம் எனக்கு வேண்டும். அல்லேலூயா. எலியாவின் மேல் இருக்கிற சால்வையை பெற்றுக் கொள்வதற்கு எலிசா சில விஷயங்களை கடந்து வர வேண்டியதா இருந்தது, சில காரியங்களை அவன் தாண்டி வர வேண்டியதா இருந்தது. 2ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசிங்கன்னா 4 விஷயங்களை தாண்டி வருவார். ஒன்று, கில்காலை தாண்டி வருவார். எல்லாரும் சொல்லுங்க, கில்காலை தாண்டி வருவார். 2வது, பெத்தேலை தாண்டி வருவார். 3வது, எரிகோவை தாண்டி வருவார். 4வது, யோர்தானை தாண்டி வருவார். எல்லாரும் சொல்லுங்க, கில்கால், பெத்தேல், எரிகோ, யோர்தான். மீண்டும் சொல்லுங்க, கில்கால், பெத்தேல், எரிகோ, யோர்தான். நிறைய பேர் வாய் அசைக்கல, வாய் நல்லா சொல்லுங்க. ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க. சரி, எப்படி சொன்னாங்க தெரியுமா? எரிகோ, பெத்தேல். சாப்பிடறக்க மட்டும் ஏப்பம் விடுமா மட்டும், அதுக்கு மட்டும் வாயு டைனோசர் மாதிரி விரியும். ஹலோ, ஒரு ஆமென் சொல்லுங்க. யாராவது திட்டணுமா? எப்படி திட்டுறோம், வாயை விட்டு அசைச்சு. ஒரு அல்லேலூயா ஆமென். தேவனுடைய வார்த்தை சொல்றதுக்கு ஏன் வாய் திறக்க மாட்டேங்குது? ஆமென் சொல்லுங்க. கில்கால் என்றால் நிந்தையை புரட்டி போட்ட ஸ்தலம், நிந்தையை புரட்டி போட்ட ஸ்தலம். பெத்தேல் என்றால் அப்பத்தின் வீடு. சொல்லுங்க, அப்பத்தின் வீடு. எரிகோ என்றால் யுத்தம் செய்து ஜெயிக்கிற இடம், யுத்தம் செய்கிற இடம் எரிகோ. யோர்தான் என்றால் அர்ப்பணிப்பின் இடம். சொல்லுங்க, அர்ப்பணிப்பின் இடம். இதெல்லாம் ஜெயித்தாதான் எலியாவின் சால்வை நமக்கு கிடைக்கும், எலியாவின் மேல் இருக்கிற அந்த வல்லமை நமக்கு கிடைக்கும். நிந்தை, சில நிந்தைகள், அவமானங்கள், போராட்டங்கள் வரும், அதை தாண்டணும். அப்பதான் எலிசாவின் மேலிருந்து வருகிற சால்வை கிடைக்கும். அந்த நிந்தைக்குள்ளேயே உட்கார்ந்து இருந்தீனா, போராட்டத்துக்குள்ளேயே உட்கார்ந்து இருந்தீனா, பிரச்சனைக்குள்ளேயே உட்கார்ந்து இருந்தீனா, உனக்கு அந்த சால்வை வராது, மேலிருந்து சால்வை வராது. மேலிருந்து எதுவுமே நீ பெற்றுக்கொள்ள முடியாது, மேலிருந்து எதையும் நீங்க அனுபவிக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமை நிந்தைய மாற்றி போடணும், புரட்டி போடணும், அதை ஜெயிக்கணும். ஆறாத நேரங்கள்ல, ஜெப நேரங்கள்ல நம்ம மாற்ற வேண்டியதை மாற்றி ஜெயிச்சுதான் வரணும். அப்பதான் மேலிருந்து வரும் எலிசாவின் சால்வை, எலியாவின் சால்வை அப்பதான் வரும். சும்மா சால்வை பெற முடியாது. கில்கால கடக்கணும், கில்கால ஜெயிக்கணும், நிந்தைய ஜெயிக்கணும், அவமானத்தை ஜெயிக்கணும், போராட்டங்களை ஜெயித்தாதான் சால்வை. அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க.
ஒரு சாப்பாடு வைக்கிறதுக்கு எவ்வளவு நிந்தை இருக்கு தெரியுமா? இன்னைக்கு காலத்துல அவங்க பொண்ணுட்டு அவங்க அம்மா சொல்லுச்சு, 2 கிளாஸ் தண்ணி கொண்டு போய் கேஸ் அடுப்புல 2 கிளாஸ் தண்ணி வெயி அப்படின்னு சொல்லிட்டாங்க அம்மா. அடுப்புல 2 கிளாஸ் தண்ணி எடுத்து வெயின்னாங்க. புள்ளைய நேரா போனா 2 கப்பு தண்ணி ஊத்தி இந்த அடுப்புல ஒரு டம்ளாரு அந்த அடுப்புல ஒரு டம்ளார் வச்சுட்டு வந்துட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு அம்மா போய் கிச்சன்ல பார்க்கும்போது புள்ள கரெக்டா கீழ்ப்படிஞ்சு செஞ்சுக்கிறா, கரெக்டா செஞ்சிருக்கிறா. 2 கிளாஸ் தண்ணி வைக்க சொன்னாங்க அம்மா, கரெக்டா புள்ள அடி செஞ்சிருக்கிறா. நல்ல பிள்ளையா? இந்த பிள்ளை என்ன பண்ணணும்? இந்த பிள்ளை என்ன பண்ணணும்னு கேட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. காதை திருகி முடிய நல்ல கையில பின்னி வச்சு தரத்தரம் இழுத்துட்டு வந்து நிக்க வச்சு, போடி மக்களை போ நீ போ நீ பாவம் புள்ள ஒண்ணு தெரியல புள்ளைக்கு போ நீ போ நீ படி போ, கதவை சாத்தி உள்ள படி. கதவை சாத்திட்டு நல்லா புள்ள படிக்கும். ஆமே அல்லேலூயா. ஆமா, புள்ள விவரம் தெரிஞ்சு பருவம் ஆயிட்டாவே புள்ளைய போட்டு செய்ய வேண்டிய வேலைகளை பக்குவங்களை தாய்மார்கள் சொல்லி கொடுக்கணும். சில போராட்டங்களை ஜெயிக்க பழக்கி வைக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. புள்ள படிக்குது. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் படிச்சுட்டே இருந்தீங்கன்னா எப்படி காரியத்தை நடத்த? ஆமேன்னு வர மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. 3வது நாள் போன் பண்ண, அம்மா மாமியா திட்டுறா, புரிச்ச உதைக்க, மாமனாரு பேசுறாரு. அதுதான் செய்வாங்க. கில்கால கடந்து பழகு, கில்கால ஜெயிக்க பழகு. பிள்ளைக்கு சொல்லி கொடு, மகனுக்கு சொல்லி கொடு. பக்குவங்களை, குடும்பங்களை, எதிர்காலத்தை, கில்கால குறிச்சு சொல்லி கொடு. ஆமென் சொல்லுங்க. கில்கால் அடிச்சு பேச நேரம், அதே ஒரு பெரிய சப்ஜெக்ட். ஆமென் சொல்லுங்க. பல நிந்தைகள், அவமானங்களை பிள்ளைகளுக்கு சின்ன வயசுல சொல்லி கொடு. இப்படிதான் பாடுபடணும், இப்படிதான் உழைக்கணும், இப்படிதான் பிரயாசப்படணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து பிள்ளைகளை வளர்த்தணும். பீரோ திறந்த உடனே உள்ளுக்குள்ள ஒரு அறை இருக்கும், அதே துறை, அதுக்குள்ள கைய விடு, பெரிய பரிசு இருக்கும், அதுக்குள்ள கைய விடு, அதுக்குள்ள இன்னொரு பரிசு இருக்கும், அதுக்குள்ள கைய விடு, எடுத்துட்டு போ. ஹலோ சொல்றது வழங்கா? சொல்றது புரியுதா? அன்னைக்கெல்லாம் காசு எங்க இருந்து தெரியுமா? சீரக டப்பால் இருந்துச்சு, பெருங்காய டப்பால் இருக்கும். காசு எடுத்து மோந்தாவே பெருங்காய நாத்து அடிக்கும், சீரக நாத்து அடிக்கும். இன்னைக்கு எடுத்து மோந்தாவே செண்டு நான் அடிக்குது. காசு எடுத்து மோந்து பார்த்தா இப்ப என்ன மனம் வருது? செண்டு மனம் வருது. அப்ப காசு எங்க இருந்து வருது? பொக்கிஷத்துல இருந்து. அன்னைக்கெல்லாம் பிரயாசத்திலிருந்து, பாடுகள் இருந்து வந்து சீரக நாத்து அடிக்கும். நான் இன்னைக்கு வரைக்கும் காணிக்கு எண்ணுக்கும் போது எடுத்து மோந்து பார்ப்பேன். தப்பு நினைக்கிறீங்களா? நான் பட்ட பாடுகளை, நான் பட்ட சின்ன வயசுல இருந்து பட்ட காரியங்கள் இன்ன வரைக்கும் நினைச்சு பாக்குறேன். அல்லேலூயா சொல்லுங்க. அன்னைக்கு 14 ரூபா காணிக்க வரும் ஒரு வாரத்துல, நான் எண்ணி இருக்கிறேன். அதுக்கப்புறம் 42 ரூபா வந்துச்சு காணிக்க, அதை எண்ணி இருக்கிறேன். வெறும் சில்லற காசா விழுகும், அதை நான் எண்ணி இருக்கிறேன். சில்லற காசு எடுத்து மோந்து பார்த்தோம்னா என்ன நாத்து அடிக்கும் தெரியுமா? சீரக நாத்து அடிக்கும். காசு 10 ரூபா காசு, 5 ரூபா காசு, அன்னைக்கு 5 ரூபா காசு நிறைய விழுகும். 5 ரூபா அந்த அல்லேலூயா தாள் பண காசு இன்ன வரைக்கும் எங்க வீட்டுல இருக்கு, செல்லாம கிடக்கு. அது ஒரு பெரிய கட்டா இருக்கு, 5 ரூபா இன்னைக்கு வச்சிருக்கிறேன். வேணா மத்தியம் முடிச்சு வாங்கிட்டு போங்க. ஹலோ, இன்னைக்கு வரைக்கும் நான் பாக்குறேன். இன்னைக்கு எல்லாம் காணிக்க எண்ணுக்கும் போது எடுத்து பணத்தை மோந்து பாக்குறேன். பிரயாசத்துல வருதா, ஈஸியா வருதா, எப்படி வருதா, நான் இன்னைக்கு வரைக்கும் பார்த்துட்டு தான் இருக்கேன். அதனால தான் இந்த பாஸ்ட் இந்த அப்படி நான் இப்படி இருக்கேன். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. கில்கால் கடந்து வா, கில்காலை அல்லேலூயா, கில்காலை கடக்க வை, பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடு. அல்லேலூயா. ஒரு Dress, ஒரு பண விஷயம், ஃபீஸ் கட்டுற விஷயம், எல்லாத்தையும் எப்படி வருது பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்து. ஹலோ, சம்பாதிக்க வளர்த்து, சம்பாதிக்கிற காரியத்தை சொல்லி கொடு, வேலையை சொல்லி கொடு, பிரயாசத்தை சொல்லி கொடு. அங்க இருக்க எடுத்து பா, எடுத்து தொலை, அதான் எடுத்துட்டு ஓடிடுது. வாடா மாப்பிள மச்சான், புரியுதா? அன்னைக்கு எடுத்து தொலைன்னு சொன்னியா, அதான் தொலைஞ்சே போயிட்டா. எடுத்து தொலை. ஒவ்வொரு முறையும் புள்ள கேட்கும் போது எடுத்து தொலை, டே எடுத்து தொலை.
ஏய் எடுத்து தொலை, அட போடி எடுத்து தொலை. அதனாலதான் புள்ள தொலைஞ்சு போனா. 3 நாளுக்கு அப்புறம் மீண்டும் கூட்டிட்டு வந்து, வாங்க மாப்பிள்ள, வாங்க மச்சான், வளகாப்பு வைப்போம், அதை வைப்போம், இதை வைப்போம், சீர் பண்ணுவோம். 2 செவட்டுல வச்சு கில்கால சொல்லி கொடு, யோர்தான சொல்லி கொடு, எரிகோவை சொல்லி கொடு. ஆமென். எலியாவின் சால்வை சும்மா கிடைக்காது. எலியாவின் சால்வை மேல இருந்து சும்மா கிடைக்காது. சில கில்காலை கடந்து வரணும், சில பெத்தேலை கடந்து வரணும், சில எரிகோவை கடந்து வரணும். யுத்தம் செய்யணும், ஜெபம் பண்ணி மேற்கொள்ளணும், வசனம் படிச்சு மேற்கொள்ளணும், பல விஷயங்களை ஜெயித்து நீ மேற்கொள்ளணும். ஆலயத்துக்கு போனதான் ஜெயிக்க முடியும், சபைக்கு போனதான் ஜெயிக்க முடியும், கொடுத்தாதான் ஜெயிக்க முடியும், ஜெபம் பண்ணாதான் ஜெயிக்க முடியும், உபவாசம் இருந்தாதான் ஜெயிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 வயசுல மடியில உட்கார்ந்து தாளாட்டினா 20 வயசு வரைக்கும் தாளாட்ட வேண்டியதுதான். ஹரிரரோ ஹரிரரோ, ஒரே பொடுகா இருக்குதுடி, ஹரிரரோ, ஒரே ஈரா இருக்குது, ஹரிரரோ, ஒரே பேனா இருக்குது, கொன்ன வந்துட்டே இருக்குது, ஹரிரரோ. ஹலோ அம்மா பசிக்குதுமா, இருடி எடுத்துட்டு வாரேன், பேசஞ்சு அம்மாவே பேசஞ்சு 20 வயசு பிள்ளைக்கு மடியில் உட்கார வச்சு ஊட்டி ஊட்டி பேணு பார்த்து பேனை கொல்ல வேண்டியது கொல்லாம பேனை கொண்டுட்டு இருக்குது அம்மா. இன்னைக்கு அது மருமகனை எடுத்து, அது பேத்தி எடுத்து, அந்த பேத்தி வச்சு பேணு பார்த்துட்டு இருக்குது. ஹலோ, கில்கால் எங்க, பெத்தேல் எங்க, எரிகோ எங்க, யோர்தான் எங்க? வழங்குதான் நான் சொல்றது, வழங்கு. அம்மாக்களுக்கு பெற்றோருக்கு நான் சொல்றேன், நீங்கள் அடுத்த பெற்றோராக போறீங்க, உங்களுக்கு சேர்த்து தான் சொல்றேன். நீங்கள் அடுத்த பெற்றோராக போறீங்க பல வருஷத்துக்கு அப்புறம், உங்களுக்கு சேர்த்து சொல்றேன். எல்லாத்துக்கும் தான் பிரசங்கம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எரிகோ யுத்தம் செய்யணும். சும்மா எரிகோ மதில் விழுகாது. எரிகோவின் போராட்டம் ஜெயிக்க முடியாது, சத்துருக்களை ஜெயிக்க முடியாது. 31 ராஜாக்கள், ஆமென் சொல்லுங்க. பல பட்டணங்கள், பல தேசங்களை ஜெயிக்க முடியாது. அது பல யுத்தங்கள் செய்யணும், பல போராட்டங்கள் அனுபவிக்கணும், பல தோல்வி வரும், பல பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். நீ ஜெயிக்கணும், அதான் எரிகோ. இதெல்லாம் ஜெயித்து, யோர்தான் எல்லாம் ஜெயித்து நீ வந்தா உனக்கான சால்வை ரெடியா நிக்குது, உனக்கான சால்வை, எலியாவின் சால்வை ரெடியா இருக்குது, உனக்கான அந்தஸ்து ரெடியா இருக்குது, உனக்கான மேன்மை ரெடியா இருக்குது. இதெல்லாம் கடந்து வந்தாதான் எலியாவின் சால்வை, இதெல்லாம் மேற்கொண்டு வந்தாதான் எலியாவின் சால்வை, இதெல்லாம் ஜெயித்து வந்தாதான் எரிகோவின் சால்வை. அந்த 2 ராஜாக்கள் 2:15 சீக்கிரம் வேகமா வாசிங்க. 2:15. எரிகோவில் பார்த்து கொண்டு நின்ற தீர்க்கதரிசியின் புத்திரர்கள் அவனை கண்டவுடனே எலியாவின் ஆவி எலிசாவின் மேல் இறங்குகிறது என்று சொல்லி அவனுக்கு எதிர்கொண்டு போய், பாருங்க, எரிகோவில் இருந்த ஜனங்கள், நீ ஜெயித்து வந்தேனா, நீ வெற்றி பெற்று வந்தேனா, நீ ஒரு காரியத்தை ஜெயித்து வந்தேனா, எரிகோவில் இருக்கிற ஜனங்கள் இப்ப எலியாவின் மேல் இருக்க வருகிற சால்வைய, ஆசீர்வாதத்தை ஜனங்கள் பார்த்து அவர்களும் இந்த எலிசாவின் காலில் வந்து விழுகிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? அவன் எரிகோவில் ஜெயித்தவன், அவன் கில்காலை ஜெயித்தவன், அவன் பெத்தேலை ஜெயித்தவன், அவன் யோர்தானில் ஜெயித்தவன். நீ ஜெயிக்கிறத தேசம் பார்க்கணுங்க, நீ ஜெயிக்கிறத உலகம் பார்க்கணும், நீ ஜெயிக்கிறத பார்க்கணும். நீ ஆசீர்வாதம் பெறத உலகம் பார்த்து நிக்கணும், நீ மேன்மையை படுகிறத உலகம் பார்த்து நிக்கணும். அல்லேலூயா. இந்த ஆனமலையில பாஸ்டர் அல்லேலியா ராஜனே, அல்லேலியா ஸ்பர்ஜனை கர்த்தர் உயர்த்துறது இந்த உலகம் பட்டணம் பார்க்க போகுது. அது காலங்க ரொம்ப காலம் இல்ல, சீக்கிரம் வரப்போகுது. ஹலோ, அதுக்கு சில யோர்தான நான் ஜெயிச்சுட்டு இருக்கிறேன், பல எரிகோக்களை நான் ஜெயித்துட்டு இருக்க, யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறேன், பல கில்கால நான் யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறேன், பல கில்கால போராடி கொண்டிருக்கிறேன். இந்த கில்கால பெத்தேல, ஆமென், இந்த எரிகோவை, இந்த யோர்தானை ஜெயிச்சுட்டா எனக்கான சால் வந்துடும், எனக்கான வெற்றி வந்துடும், எனக்கான வல்லமை மகிமை வந்துவிடும். எலியாவின் சால்வை நம்ம மேல வரணும்னா இவ்வளவு விஷயம் இருக்கு. இதே வேற பாஸ்ட் பிரசங்கம் பண்ணாருன்னா எப்படி பண்ணுவார் தெரியுமா? கர்த்தர் இன்னைக்கு எலியாவின் சால்வையை தரப்போகிறா, எலியாவின் சால்வை நமக்கு வரப்போ.
ஏ அன்பான ரூத், உன்மேல் சால்வை வருகிறது. ஆபிரகாம், உன்மேல் சால்வை வருகிறது என்று கர்த்தர் சொல்றார். உடனே நம்ம ஐயோ என் பாஸ்ட் சொல்லாத, ஐயோ இவரு சொல்லிட்டாரு. எனக்கும் கண்ண மூடி எல்லா பேரும் சொல்ல தெரியும். சொல்லட்டுமா? இப்ப கண்ண மூடி சொல்லட்டுமா? பீட்டர், உன் கூட படித்த ஃப்ரெண்ட் முரளி, ஒரு உன்னுடைய நண்பர், எனக்கு எப்படி தெரியும்? நேத்தான் பார்த்தேன். ஒரு கூட படிச்சார், நேத்தான் தெரியும். கண்ணை மூடிட்டு இன்னைக்கு நீ பாபா பாபா கத்தர் பேசுறா. ஹலோ ராமன், சொல்லுங்க. ராஜேஷ், உன்னுடைய ஃப்ரெண்ட் யார் தெரியுமா? ஜானி, மீன் கடைக்காரருடைய மூத்த மகன், உன்னுடைய நண்பர். கேளுங்க அவருக்கு ஃப்ரெண்டான்னு கேளுங்க. ஆமாம் பாரு, அப்படித்தானே? எனக்கு எப்படி தெரியும்? ஆண்டவர் வெளிப்படுத்தணும். அப்படியா? சீ, இந்த மாதிரி பொய்யல எனக்கும் பேச தெரியும். அவர் தான் சொன்னாரு. நான் மீன் எடுக்க போகும்போது சொன்னார், ராஜேஷன் கூட படிச்சு வருங்கன்னாரு. உங்க சர்ச்சுக்கு வர்றாங்களா? ஆமா, எங்க சர்ச்சுக்கு வர்றாருன்னு. அல்லேலூயா, ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்படி பிரசங்கம் பண்ணி என் பையன் என்னுடைய நிரப்பிட்டு போக தெரியும். இது பரலோகத்துக்கு போகாது, பரலோக சாலை அல்ல. கில்கால் தான் பரலோகம். எரிகோவை தாண்டணும், அதான் பரலோகம். எரிகோவை தாண்டணும், யோர்தானை தாண்டணும். ஆமென், அல்லேலூயா. பெத்தேல தாண்டணும். இப்படி பிரசங்கம் பண்ணாதான் உனக்கான பரலோக சாலை வரும். கரங்க உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லு. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லு. ரெண்டாவது சால்வை சொன்னேன். நான் அந்த பாயிண்ட்ல நிறைய விஷயம் இருக்கு. ஆமா, நல்ல நேரம் போகுதுனால அடுத்த பாயிண்ட்டுக்கு போவேன். யோனத்தானின் சால்வை. 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனத்தை வேகமா ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 18:4. யோனத்தான் போர்த்திக் கொண்டிருந்த சால்வையை கலட்டி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையும் கூட தாவீதுக்கு கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல். முதல்ல எலியாவின் சால்வை என்ன அடையாளம்? பரலோகத்திலிருந்து நமக்கு வரும் அபிஷேகம், ஆசீர்வாதம், ஒத்தாசை, பொக்கிஷம், வானத்தில் வருகிற பொக்கிஷம், அபிஷேகம், இயேசு கிறிஸ்துக்கு புறாவை போல இறங்கி வந்த அபிஷேகம். இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா நீ கில்கால தாண்டணும், பெத்தேல தாண்டணும், அல்லேலூயா, எரிகோவை தாண்டணும், யோர்தானே தாண்டணும். அப்ப எலியாவின் சால்வை நமக்கு என்ன செய்யும்? கிடைக்கும். இரண்டாவது யோனத்தானின் சால்வை. இந்த யோனத்தான் யாரு? சவுலோட யாரோ சொன்னாங்க பையன். சவுலோட பையன் தாவீதுக்கு தன்னுடைய சால்வைய போட்டான். அவன் போர்த்திக் கொண்டிருந்த சால்வைய தாவீதுக்கு போத்துறான். இந்த தாவீதும் சவுலும் வெகு வருஷமாக எலியும் பூனையுமாக இருக்காங்க. சவுல் பார்க்கும் போதெல்லாம் தாவீது போடணும். ஏன்னா சவுல் இருந்த இடத்துல ராஜாவை, இந்த இடத்துல கர்த்தர் சவுலை தூக்கி போட்டு தாவீதை கொண்டு வந்து ராஜாவை நிறுத்திட்டார். அதனால பொறாமை, எரிச்சல் பிடிக்காதனால இந்த தாவீதை போடணும் சொல்லி ஈட்டி எடுத்துட்டே வரான். எப்ப வாய்ப்பு கிடைக்கும், எப்ப அவனை போடலாம், எப்ப போட்டு தரலான்னே இருக்கிறான். ஆனா சவுலோட பையன் இவனுக்கு ஃப்ரெண்டு. யோனத்தான் தாவீது க்ளோஸ் ஃப்ரெண்ட், அப்ப எதிரிதான். ஆனா பையன் என்ன சொல்ல மாட்டீங்க? 2 பேரும் நண்பர்கள். அல்லேலூயா. பக்கத்துல இருக்கிற ஒரு ஆத்தா, அவங்க ஆத்தா மேல உனக்கு அவங்க ஆத்தாவுக்கும் பிரச்சனையா இருக்கலாம். ஆனா இந்த பக்கத்துல இருக்கிற ஆத்தா யோனத்தான். பாத்துக்க, பக்கத்துல இருக்கிற சகோதரன் உனக்கு யோனத்தான். அல்லேலூயா. அன்பு பல வருஷ பகை இன்னும் வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. பல பேர் ஊருக்குள்ள இருக்காங்க. 18 வருஷம், 20 வருஷம், 50 வருஷம் முன்னாடி பகையெல்லாம் வச்சுட்டு இன்னும் அவன் தூக்கிட்டு அலையான், குத்தி கொலவணும், வாசப்படியில் ஏத்தாம அலைஞ்சிட்டு இருக்கான். அல்லேலூயா. இந்த யோனத்தானின் அன்பு ஆவிக்குரிய சிநேகத்திற்கு அடையாளமா சொல்லப்படும்.
ஆவிக்குரிய சிநேகம், அன்பு, ஆவிக்குரிய அன்பு, மாமிச அன்பு அல்ல. இன்னைக்கு அன்பு எப்படி தெரியுமா? பக்கத்துல விசுவாசியோட நல்ல ஃப்ரெண்ட் ஆயிடுறோம், நல்ல பழக்கம் ஆயிடுறோமா? இந்த அக்கா அவங்க வீட்டுக்கு போக, அந்த அக்கா இவங்க வீட்டுக்கு போற, அந்த அக்கா வீட்டுல வச்ச ரசத்தை கரைச்சி இவங்களுக்கு கொடுக்க, இவங்க அந்த அக்கா வீட்டுக்கு போய் அந்த அக்கா வீட்டுல குலோப் ஜாம செஞ்சு இவங்க வீட்டுல கொடுக்க, மாறி மாறி இனிப்பை கொடுக்க, இங்க புளிப்பை கொடுக்க, காரத்தை கொடுக்க, சர்க்கரையை கொடுக்க, சர்க்கரையை கொடுக்க, இங்க பிரியாணி கொடுக்க. இப்படி எல்லாம் பழகிக்கிறாங்களா? நாளைக்கு புளிய கரைச்சு கரைச்சு ஊத்துறது, எனக்கு அதை கரைச்சு ஊத்துனா, எனக்கு கரைச்சு ஊத்துனா, அவ அப்படி பண்ண இப்படி பண்ண அப்படின்னு கொடுத்த எல்லாத்தையும் கரைச்சு மொத்தம் முதுவா மண்டைக்கு மேல ஊத்திடுறது. இது என்ன அன்பு, என்ன அன்புன்னு கேட்க, உங்களுக்கு யோனத்தானின் அன்பு வருவதாக, சகோதர சிநேகம் வருவதாக, ஆவிக்குரிய சிநேகம் வருவதாக, ஆவிக்குரிய நட்பு பெருகுவதாக. ஆவிக்குரிய விதத்துல நட்பு வரணும். சரீர பிரகாரமான மாம்ச பிரகாரமான அன்பு வரக்கூடாது. அல்லேலூயா, ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 3ஆம் வசனத்தை வாசிங்க, 18:3 வாசிங்க. யோனத்தான் தாவீதை தன் ஆத்துமாவை போல சிநேகித்தான். போதும். எப்படி சிநேகிச்சானா? இந்த பாயிண்ட் கொஞ்சம் எனக்கு கவனிக்கிறீங்களா? நீங்க பைபிள்லாம் பார்க்க வேண்டாம், எனக்கு கவனிங்க. யோனத்தான் அன்பு பாருங்க. தன் ஆத்துமா என்னது? நம்முடைய மனசு, நம்முடைய இருதயம் மாறிய பக்கத்தில் இருக்கிற ஆத்துமாவை நேசிக்கிறதா. அப்படி யார நேசிப்பா? தன் ஆத்துமா மாதிரி யார நேசிப்போம்? சொல்லுங்க, யாரும் சொல்ல மாட்டீங்க. யார நேசிப்பீங்க? இதுல இருந்து ஒண்ணு விளங்குது, யாரும் தன் ஆத்துமா மாதிரி இந்த காலத்துல நேசிக்கிறது இல்ல. அல்லேலூயா சொல்லுங்க. கல்யாணமான புதுசுல மனைவி இப்படி உட்காந்துக்குவா, புருஷன் இப்படி உட்காந்து ஹலோ டார்லிங் அப்படின்பாரு இவரு. அவர் சொல்வாரு ஹே ஹனி அப்படின்பாரு. ஐயோ என்ன அன்பு! ஒருவர் அப்படியே பார்த்துட்டே அப்படி ஒரு அன்பு வரும் பாரு. பேச மாட்டாங்க, பார்த்து எங்களுக்கெல்லாம் அப்படி எல்லாம் வந்ததில்லை. நாங்கள் அப்படி நினைச்சோம், ஒண்ணும் நடக்கல. எல்லாரும் அப்படித்தான் நினைப்பாங்க, ஒண்ணும் நடக்காது. இப்ப திருமணம் ஆக போறவங்க இருக்கிறாங்க நிறைய பேர். கனவு காணீங்க, ஒண்ணும் நடக்காது. கனவு காணாம போங்க, கர்த்தர் வழி நடத்துவ. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப சொல்லுவாங்க நீ இல்லாம நான் இல்ல. அவர் சொல்லுவார் நீங்க இல்லாம நான் இல்ல. 3 மாசத்துல அதே கட்டில உட்கார்ந்து சொல்லுவாங்க, ஏடி ஒண்ணு நீ இருக்கணும், அது நான் இருக்கணும். அவர் சொல்லுவார் டேய் ஒண்ணு நீ இருக்கணும்டா, அட்டி நான் இருப்பேன்டா. ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான்டா நடக்கும். அன்பு எங்க போச்சு? அன்பு எங்க போச்சு? எங்க போச்சு அன்பு? ஐயோ நீ இல்லாம வாழ முடியாது, உசுறு கூட என்னால இருக்கும். இன்னைக்கு சொல்றான், ஒண்ணு உசுறு இருந்தா உனக்கு இருக்கணும் அல்லது எனக்கு இருக்கணும். அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. போன வாரம் கூட நான் சொன்னேன், ஒருத்தி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் ஈரல்ல ஈட்டி விட்டு குத்தி, அவ்வளவு அன்பு குத்திட்டாலாம். உண்மையை நீ குத்துறாங்க, கூட்டிட்டு போய் குத்துறாங்க. ஹலோ, நேத்துக்கு ஒரு நியூஸ் பார்த்தேன், எத்தனை பேர்த்த லவ் பண்ணான்னு தெரியல அந்த பொம்பளை. ஆமா, அடுக்கடுக்கா வந்துட்டே இருக்கு, அடுத்தடுத்த வந்துட்டே இருக்கிறான். இன்னைக்கு நிறைய அப்படித்தான் போயிட்டு இருக்கு. அன்பு அது மாயமற்ற அன்பு, அது தேவன் வெறுக்கிற அன்பு. யோனத்தான் அன்பு தன் ஆத்துமாவை போல. நீங்க உலகத்துல யாரு நேசிக்கிறீங்களோ இல்லையோ, சபைக்குள்ள நல்ல ஒரு நேசம் வரணும். இங்க இருக்கிறவங்க நிறைய பேர் சொந்தக்காரங்களா இருக்கிறீங்க, எனக்கு தெரிஞ்ச அப்படி யாரும் அப்படி இல்லை. என்ன எல்லாம் ஒரு மாதிரி பாக்க அன்பு இல்லைன்னு சொல்ல வர்றேன். இத்தனை வருஷம் ஒரு சபைக்கு வரோம், ஒருவர் நல்ல அன்பு காட்டுற மாதிரி தெரியலையே, நல்ல அன்பு கூறுற மாதிரி தெரியலையே. ஹலோ ஆமென் சொல்லுங்க. ஒரே பாத்திரத்துல சாப்பாடு வேகுது, கவனிக்கிறீங்களா? ஒரே சாப்பாடு, ஒரே பாத்திரத்துல ஒன்ன போடுற சாப்பாடு தட்டுல வரும்போதுதான் தனித்தனியா என்ன செய்யுது, பிரியுது. ஆனா அது எப்படி வந்தது? ஒன்னாதான் வந்தது. வாய்க்கு போகும்போது மட்டும்தான் என்ன செய்யுது, தனித்தனியா பிரியுது. மாறி மாறி யாரும் என்ன செய்யறது இல்ல,
ஊட்டிக்கிறது இல்ல. அது கல்யாணம் ஆன உடனே ஊட்டிக்குவாங்க, ஒரு வாய் ஊட்டினதோட சரி. அதுக்கப்புறம் நீ ஊட்டியா, உனக்கு ஊட்டி அங்க கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்குன்னு ஊட்டி விட்டுறாங்க. தனித்தனியா பிரியுது பாத்தீங்களா, தனித்தனியா பிரியுது. ஒவ்வொரு தட்டை எடுத்து போறோமா, நல்ல அன்பு இருந்துச்சுன்னா, நல்ல சிநேகம் இருந்துச்சுன்னா, ஒரு ரவுண்டு போட்டா இடம் பத்தக்கூடாது. ஒரு ரவுண்டு போட்டா இடம் பத்தக்கூடாது. நாங்க ஸ்கூல் படிக்கும் போது ஸ்டார்டிங்ல கிளாஸ்ல புதுசா சேர்ந்த உடனே 5 பேர் ரவுண்டா போடுவோம். அன்னைக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் 5 பேர் இருப்போம். அடுத்த நாள் உட்காரும் போது அது 7 மாறும், அடுத்து 9 மாறும், 16 மாறும், அடுத்து 22 மாறும். இன்னைக்கு எப்படி தெரியுமா, இன்னைக்கு 5 பேர் உட்காந்து ரவுண்டா உட்காந்து சாப்பிடுவாங்க. அடுத்த மாசத்துல 3 மாறும், அதுக்கு அடுத்த மாசத்துல ஒரு ஆளா உட்காந்து தின்னுட்டு இருக்கும். அன்பு, அம்புட்டு அன்பு. அட போன மாசம் தானே இந்த அக்கா அந்த அக்காவோட உட்காந்து சாப்பிட்டு இருந்தது, இன்னைக்கு இப்படி பெடக்ஸ் பார்த்துட்டு சாப்பிட்டு இருக்கு. அர்த்தம் என்ன? எவ்வளவு என் பக்கத்துல வந்துடாதீங்க, எவ்வளவு வந்தீங்க பாத்துக்கிறான் அப்புறம் அப்படின்னு தனியா சாப்பிட்டு இருக்கும். ஹலோ, ஒரு ஆமே. யோனத்தானின் அன்பு தன் ஆத்துமாவை போல சிநேகித்தான். ஆமேன்னு சொல்லுங்க. அந்த 1ஆம் வசனத்தை கூட வாசிருங்க. அவன் சவுலோட பேசி முடிந்த பின்பு யோனத்தானுடைய ஆத்துமா, யோனத்தானின் ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோடு ஒன்றாய் இசைந்திருந்தது. யோனத்தான் அவனை தன் உயிரை போல சிநேகித்தான். கவனிங்க, நான் பொய்யெல்லாம் சொல்ல. யோனத்தானின் தாவீதோட சிநேகம் எப்படி இருந்து தெரியுமா? அவன் ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோட சைந்திருந்தது, பிணைந்திருந்தது. இவர்களை பிரிக்கவே முடியாது. ஆவிக்குரிய அன்பு சோறு போட்டு வரல அன்பு அல்ல. இன்னைக்கு கஞ்சி கொடுக்கிற அன்பதல்ல, டீ கொடுத்து பாயாசம் கொடுத்து குழாப்பு சாணம் கொடுத்து கேக்க கொடுத்து அவன் கேசரி கொடுத்து லவ் பண்ற அன்பு அல்ல. ஹலோ, இன்னைக்கு யாராவது கேசரி கொடுத்து ஆமா வச்சுட்டு போடி கேசரி கேண்டிட்டாராம கேசரி. ஆனா 2 வாரத்துக்கு முன்னாடி சொல்லிருக்கு, ஏக்கா நீ இவ்வளவு கேசரி பண்ற, ஒரு நாள் கூட கேசரி பண்ணி தரமாட்ற அப்படின்னு அன்புக்குள்ள பேசி இருப்பாங்க. அடுத்த 2 வாரத்துல இந்த அக்கா கேசரி கொடுக்கும், கேசரி வச்சுட்டு போடி, நீ இருக்கிற கேசரி திங்கிறாங்க 5-6 பாடி அங்கிட்ட கொடுத்த கேசரி தின்னா மட்டும்தான் வகுறு நல்லா இருக்கும் பாடி அங்க. தன் ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோடு ஒன்றோடு இசைந்திருந்ததான். அல்லேலூயா. சில வசனம் உங்களுக்கு காட்டி கொடுக்க போறேன். 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 26ஆவது வசனமா வாசிங்க பார்க்கலாம். என் சகோதரனாகிய யோனத்தானே, உனக்காக நான் வியாகுலப்படுகிறேன். நீ எனக்கு வெகு இன்பமாய் இருந்தாய். என்னதுங்க வெகு இன்பம்? ஹலோ, யோனத்தானின் அன்பு எப்படி இருந்ததா? வெகு இன்பம். அவன் அன்புக்கு மதிப்பே இல்லை. அந்த அன்புக்கு அவ்வளவு பெரிய என்ன சொல்றது வெயிட்டில் அவ்வளவு பெரிய வெகு இன்பம் யோனத்தானின் அன்பு. தாவீது சொல்ற, சகோதரன் யோனத்தானே, எத்தனையோ பேரை நேசிருக்கேன், எத்தனையோ பேர் அன்புக்கு, ஆனா உன்னைய மாறி வெகு இன்பமான. அல்லேலூயா. இந்த வெகு இன்பம் யாரை பார்த்து சொல்லுவாங்க? மனைவி பார்த்து, புருஷனை பார்த்து சொல்ல வேண்டிய வார்த்தைய இந்த யோனத்தான் கிட்ட தாவீது சொல்றார். அந்த அளவுக்கு அவனை நேசிக்கிறார். பாருங்க. 2வது, உன் சிநேகம் ஆச்சரியமா இருக்குது. பாரு இப்படி சொல்லணும். எனக்கு ஒரு விசுவாசியை பார்த்து இப்படி சொல்லணும், ஆஹா உன்னுடைய அன்பு ஆச்சரியமையா. ஹலோ, கடைசி டெத் அன்னைக்கு அந்த அம்மா எந்திரிச்சிடணும் நம்ம அன்பை பார்த்து. என்னால சாக முடியாது, நான் போகல, எனக்கு இந்த அக்கா வேணும், இந்த அண்ணன் வேணும், இந்த சபை வேணும் துடிக்கணும். ஹலோ, உயிரோடு இருக்கும் போதே ஒன்னும் துடிக்க மாட்டேங்குது. சூப்பரா. அடுத்த பாயிண்ட் பாருங்க. ஸ்ரீகளின் சிநேகத்தை பார்க்கிலும் அதிகமா இருந்தது. ஸ்ரீகளின் சிநேகம். எனக்கு உடனே யோசிச்சு பார்த்தேன், அது என்ன ஸ்ரீகளின் சிநேகம்?
நிறைய பொம்பளை இருக்கிறீங்க, பெண்கள் இருக்கிறீங்க, வாலிப பிள்ளைகள் இட்டம் புச்சம் பலம், அதோட அர்த்தம் ஏதாவது சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்திரீகளின் சிநேகம்னா என்ன சிநேகம்? அப்படி என்ன சிநேகம்? ஆண்கள் சிநேகம்னு சொல்லல, அப்பா அம்மா சிநேகம் சொல்லல, என்ன சிநேகம் சொல்லிருக்கு? ஸ்திரீகளின் சிநேகம் அப்படின்னு என்ன சிநேகம்? பெண்களுடைய அன்பு, அப்படி ஒரு அன்பு, அப்படி என்ன நேசிக்கிற அப்படின்னு தாவீது சொல்றார். ஹலோ, ஆமே, ஹலோ, என்ன அன்பு சொல்லுங்க யாருக்காவது. நான் பொம்பளை இருந்தா நான் டக்குன்னு சொல்லிடுவேன். சொல்லுங்க. இப்படி பாக்குறீங்க. ஸ்திரீகளின் அன்பு எப்படி தெரியுமா? சிநேகன்னா பார்த்து பார்த்து பழக மாட்டாங்க, எல்லாத்தையும் பழகிடுவான். என்ன ஆமைன்னு வர மாட்டேன். உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கிறேன், யாரும் ஆமைன்னு சொல்ல மாட்டேன். கவடு சூடு ஆட்டி இருக்காது, எல்லாத்தையும் பழகிடுவாங்க. என் தங்கச்சி பாருங்க, அதுல நம்பர் 1. இந்த ஏரியால இருக்கிற எல்லாரையும் தெரியும், எல்லாத்தையும் அன்பு வச்சிருப்பா. எங்க அப்பா கூட கேட்பாரு, அவங்க வீட்டுல ஒருத்தர் இறந்துட்டாங்க, அது யாருன்னே தெரியல, அது ஒரு அம்மா லேடி மாதிரி தெரியுது. உடனே என் தங்கச்சி சொல்லுவா, அப்பா அதான்ப்பா இந்த பொண்ணோட பாட்டிப்பா, இந்த பாட்டி தான் இவங்க பிள்ளைப்பா, அப்படி இப்படிம்பா. எங்க அப்பா இந்த ஊரே ரவுண்ட் அடிக்கிறவரு. ஆனா என் தங்கச்சிக்கு எப்படிதான் தெரியும் தெரியா, சீக்கிரம் எல்லாத்தையும் பழகிடுவா. எங்க அக்கா யார்ட்டையுமே பழக, நம்ம அதுக்கு மேல வீட்டை விட்டு வெளியே வந்த கேஸ் இல்ல. ஸ்ரீகளின் சிநேகம், அந்த யோனத்தானின் சிநேகம் அப்படி இருந்தது. கர்த்தர் சொல்ற உங்க சிநேகம் இன்னைக்கு அப்படி இருக்கும், ஆவிக்குரிய சிநேகமா இருக்கும். ஒருவர் போன் பண்ணி நீ கூட்டம் முடிச்ச உடனே, ஏய் கேட்டியாடி பாஸ்ட் பேசுனது பாத்தியா, உனக்கு எனக்கு தான் பேசிக்காடியோ, புரிஞ்சுட்டியா, உனக்கு அவளுக்கு விரோதமா பண்ண பாத்தியா, அத பாஸ்ட் அது ஜாட முடையா நம்மகிட்ட பேசிருக்கிறா, புரியுதா உனக்கு? எனக்கு எல்லாம் புரிஞ்சுச்சு, எல்லாம் நம்ம மண்டை ஆட்டிட்டு தான் வந்தேன், அதான் உனக்கு முடிஞ்சேன்னு உனக்கு போன் பண்றேன். நல்ல சிநேகம், சிநேகம். ஹலோ, ஆமென் சொல்லுங்க. இந்த பிரசங்கத்தை உண்மையா கேட்ட ஆளா இருந்தா கூட்டம் முடிஞ்சோன்ன எல்லாரோடைய அன்பு கூர்ந்து கைய கொடுத்து, நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன், பொம்பளை பொம்பளை, ஆம்பளை ஆம்பளை, நான் உன்னை நேசிக்கிறேன். ஆமா, வாலி புள்ள வாலி புள்ளைய, வாலி பையன் வாலி பையனை, ஆமா பார்த்து நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன்னு கூட்டம் முடிஞ்சு இந்த பிரசங்கம் முடிஞ்சு உண்மையா சொல்லணும். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கை கொடுக்க வரும். அக்கா வா, பண்ணித்தான் தேடிட்டு அந்த வா, அங்க ரெண்டன பாக்க, நம்ம கை கொடுத்து அவளை பார்க்கல, அவளை கண்டனும் வலிஞ்சிட்டு போடுறா. அப்புறம் அந்த அக்கா கூட்டம் முடிஞ்சு வந்து சூனியம் வைக்கும், எனக்கு சூனியம் வைக்கும். பாஸ்டர் ஐயா, பாஸ்டர் ஐயா, நான் இப்படி இந்த அக்காட்ட போய் சோத்திரம் சொல்ல போனேன் ஐயா, நான் போகும்போது இந்த அக்கா பாஸ்டர் ஐயா திரும்பிட்டு அவங்களுக்கு சோத்திரம் சொல்றாங்க ஐயா, இதுக்கு நீங்க தாங்க ஐயா ஜெபம் பண்ணி ஒரு காரியம், சூனியம் வைக்கிறாங்க. புரியுதா சூனியம் எப்படி வருதுன்னு? புரியுதா? ஹலோ, ஆமென் சொல்லுங்க. இப்படி நம்ம பிரசங்கம் பண்றதுனால சூனியம் நம்மகிட்ட வர்றதில்ல, பாஸ்டர் மாட்ட போயிரும் சூனியம். பாஸ்டர்மா நீங்க தான் பாத்துக்கணும், இனி இப்படி நடக்காம நீ சொன்னோம் பாத்து, நீங்க பாஸ்டர் சொல்லுவீங்களோ யார்கிட்ட சொல்லுவீங்களோ தெரியாது, இந்த காரியத்துல இது மாறணும், பாஸ்டர் மட்டும் சொல்லிடாதீங்க. ஏன்னா பெரிய மந்திரவாதி, அவர்கிட்ட போனா வேற மாதிரி ஆயிடும் செஞ்சிடும். நீங்க சின்ன மந்திரவாதி, உங்ககிட்ட போன நீங்க கரெக்டா பார்த்து முடிச்சிருவீங்க. இதை பாசிட்டு போச்சுன்னா அவர் பெரிய மந்திரவாதி, எல்லாம் பெரிய ஒரு பூகத்தை பண்ணி விட்டுருவார். ஹலோ ஹலோ, யோனத்தானின் சிநேகம், இந்த சால்வை எத்தனை பேர் பெற விரும்புறீங்க? தன்னாத்மாவோடு இணைந்திருக்கிற ஒரு அன்பு, ஒருவர் இணை பிரியாத ஒரு அன்பு, வெகு இன்பமான ஒரு சிநேகம், ஆச்சரியமான சிநேகம், ஸ்ரீகள சிநேகத்தை விட ஒரு ஆச்சரியமான ஒரு அதிகமான ஒரு சிநேகம். யோனத்தான் சால்வை எத்தனை பேருக்கு வேணும்னு விரும்புறேன்? எலியாவின் சால்வை ஒரு பக்கம், ஆனா யோனத்தான் சால்வை இன்னொரு பக்கம். எத்தனை பேர் இந்த யோனாவின் சால்வை எனக்கு வேணும்னு கேட்கிறேன்?
அல்லேலூயா. அந்த 2 வார்த்தையோட நான் முடிக்கலான்னு விரும்புகிறேன். அல்லேலூயா. எழுமை நின்று தேவ சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. அந்த கடைசி வசனத்தை சொல்லி நான் முடிக்க போகிறேன். அல்லேலூயா. 1 சாமுவேல் 18 அதிகாரம் 4வது வசனத்தை எழுமி நில்லுங்க. அப்படியே அந்த வார்த்தையை சொல்லி அப்படியே முடிச்சிடலாம். அல்லேலூயா. ஆமென். திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 18:4. போற்றிக் கொண்டிருந்த சால்வையை கழற்றி, எனக்கு கவனிங்க, யோனத்தான் போற்றிக் கொண்டிருந்த சால்வையை கழற்றி, அதையும் தன் வஸ்திரத்தையும், ஆமா, அதை கலட்டி தன் வஸ்திரத்தையும், தன் பட்டயத்தையும், தன் வில்லையும், தன் கச்சையும் கூட தாவீதுக்கு கொடுத்தான். நல்ல கவனிங்க. எனக்கு கவனிக்கிறீங்களா? சோத்திரம். இங்க முதலாவது வஸ்திரத்தை கொடுத்தான். எதை கொடுத்தான்? ஆமா, சால்வை என்பது வஸ்திரம். வஸ்திரம் எதற்கு அடையாளமா சொல்லலாம்? ரட்சிப்புக்கு அடையாளமா சொல்லலாம். ஆவிக்குரிய சர்வாயுத வர்க்கத்திற்கு அடையாளமா சொல்லலாம். ஒருவர் பாதுகாப்புக்கு அடையாளமா சொல்லலாம். நீ எனக்கு பாதுகாப்பு, நான் உனக்கு பாதுகாப்பு என்று ஒருவர் நேசிக்கிற, பாதுகாக்கிற ஒரு உறவை, ஒரு சால்வையை இந்த யோனத்தான் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஒரு விசுவாசியும் பக்கத்தில் நிக்கிறான்னா, ஒரு விசுவாசியும் கூட இருக்கிறாங்கன்னா, அந்த விசுவாசி உனக்கு ஒரு பாதுகாப்பு. அது பகையல்ல, அது வெறுப்பல்ல, அது சண்டை அல்ல, விரோதம் அல்ல. அந்த விசுவாசி உனக்கு வஸ்திரமாகிய பாதுகாப்பு, வஸ்திரமாகிய ரட்சிப்பு, வஸ்திரமாகிய விடுதலை. 2வது பட்டயம். பட்டயம்னா அந்த வசனத்தை அழகா சொல்லுங்க பார்க்கலாம். வேத வசனமாகிய பட்டயம். எது நம்மளை விட்டு விலகி போகுதோ இல்லையோ, கர்த்தருடைய வசனம் நம்மளை விட்டு விலகி போகும். ஒருவர் வசனத்தினால் கட்டப்படுவது, ஒரு வசனத்தினாலே அன்பு கூறுவது, வசனத்தினாலே நேசிப்பது. 3வது வில்லை கொடுத்தார். என்னதுங்க? வில்லுனா என்னது? வில் அன்புக்கு அடையாளம். அப்படின்னா ஜெயம், வெற்றி. ஜெபத்தினாலே ஒருவர் சேர்ந்து இருப்பதினாலே சத்துருக்களை ஜெயிக்கிற ஒரு அம்பாக நாம இருப்போம். நம்ம எதிரிக்குத்தான் அன்பா இருக்கணும். ஒருவருக்கு நம்ம வில்லா இருக்க கூடாது. இந்த வில் எதிரிக்கு வில். நம்ம இணைந்து போனா எதிரி விழுந்து போவான். உனக்கு ஒரு பிரச்சனையா நான் வர்றேன், எனக்கு ஒரு பிரச்சனை நீ வா. 2 பேரும் சேர்ந்து வில்லா இருந்து சத்ருவை, எதிரிய, பிரச்சனைய போட்டு தள்ளுவோம். இது எப்படி இருக்கு தெரியுமா? நீ ஒரு அம்பு, நான் ஒரு அம்பு. நீ எரி, நான் எறிகிறேன். நீ கவட்டையில எறி, நான் மண்டையில எறிகிறேன். நீ வகத்துல எறி, நான் கையில. அதுக்கெல்லாம் அன்பு. ஒருவர் சேர்ந்து இணைந்து ஜெபித்து நம்ம சத்துருக்களை, எதிரிகளை, போராட்டங்களை ஜெயிக்கணும். சபைக்கு விரோதமா, ஜனங்களுக்கு விரோதமா, குடும்பத்துக்கு இருக்கிற பிரச்சனைகளை விசுவாசிகள் ஒன்னு சேர்ந்து எதிரிகளை ஜெயிக்கணும். உங்க வீட்டு பக்கத்துல, உங்க பக்கத்துல விசுவாசி இருந்தானா உனக்கு ஒரு பெரிய ஜெயம். அது தெரியுமா? உனக்கு ஒரு ஜெயம். உங்க வீட்டு விசுவாசி இல்லையா? இன்னைக்கு ஜெபம் பண்ண, அப்பா நாங்கள் அன்பு கூறுவதற்கு, நாங்கள் வில்லை எய்வதற்கு எனக்கு நல்ல ஒரு சிநேகத்தை கொடுங்க, நல்ல விசுவாசி கொடுங்க. நீ கேட்கணும். நான் உண்டு, என்னையும் பொழப்புண்டுன்னு இருக்கிறேன், எனக்கு விசுவாசிகளும் இல்லை, யாரும் இல்லை, நான் மட்டும் தனிமையா இருக்கிறேன், நாசமா போய் அழிஞ்சு போயிருவேன். பக்கத்துல விசுவாசி ஆதாயப்படுத்தி வச்சுக்க. உன் பக்கத்துல விசுவாசி வச்சுக்க, உன் பக்கத்துல ஒரு ஆத்மா வச்சுக்க. அந்த ஆத்மா மூலம் நீ எதிரிகளை ஜெயிக்க முடியும். கச்சை என்னது? சத்தியம் என்னும் கச்சை. வசனங்கிறது வேற, சத்தியங்கிறது என்ன? அது என்ன வேற? வசனம் என்ன, சத்தியம் என்ன? வசனம் என்னது? பைபிள் 66 புத்தகத்தில் இருக்கிற வசனங்கள் எல்லாம் அதான் வசனம். சத்தியம்னா உபதேசம், சட்டதிட்டங்கள். எதெல்லாம் தேவன் நமக்கு சொல்லி இருக்கிறாரோ அதை விட்டுறக்கூடாது. நீ குளிக்க கூட மறந்துரு, சாப்பிட கூட மறந்துரு, தூங்குற கூட மறந்துரு. சத்தியத்தை மட்டும் மறந்துடாத. 10 கட்டளையை மறந்துடாத. 7 அசுவர் உபதேசத்தை மறந்துடாத. சத்தியத்தை ஒரு நாள் விட்டுறாது. இடுப்புல நல்ல கட்டிக்க. அதான் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதம். கையை தட்டி நல்ல வாயை திறந்து, ஆண்டவரே இந்த நல்ல வார்த்தைக்காக, எலியாவின் சால்வை, யோனத்தான் சால்வை என்மேல் வருவதாக, என்மேல் சால்வை வருவதாக. ஆண்டவரே இந்த வார்த்தை ஆசீர்வதிங்கப்பா. என் ஜனங்கள் ஆசீர்வாதத்தோடு இந்த வார்த்தையின்படி செல்லட்டும். இது ஆசீர்வதித்து தாங்க. ரீ பா பா பா